இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் சத்தியமங்கல வட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் பகுதியில் இருக்கிற நம்ம கடம்பூர் பகுதியில சீனிவாசன் சார் வந்து ஒரு பாக்கு செடி போட்டு விவசாயம் செய்து வருகிறார். அவருடைய முகவரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலிக்கு சார் இருக்கு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். என் பேர் சீனிவாசனுங்க. ஓகே சார். சத்தி தாலுக்கா இருட்டிப்பாளையம், இது குத்தியாலத்தூர் கிராமம். ஓகே சார். இருட்டிப்பாளையம் சொந்த ஊருங்க. இங்க வந்து கிளாத்தூர்ங்கிற இடத்துல நாங்க தோட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க வந்து பாக்கு தென்னையெல்லாம் போட்டிருக்கோங்க. ஓகே சார். இங்க நம்ம தோட்டத்துல எவ்வளவு வந்து பாக்கு செடி போட்டிருக்கீங்க சார்? இங்க சார் இந்த மரமா இருக்கிறது வந்து 2150 மரம் நட்டுருக்கோங்க. ஓகே சார். ஆனா பாடவாசியெல்லாம் கிடையாதுங்க. பாடவாசி கிடையாது. எத்தனை வருஷம் மரம் சார் இது? இது 4 வருஷத்து மரங்க. 4 வருஷத்து மரம். இப்ப 4 வருஷத்துக்கு மரத்துக்கு சார் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் என்னென்ன கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல அந்த வாழையா இருக்கும் போதே இந்த டாக்டர் சாயில் கொடுத்து ஒவ்வொரு லிட்டர் ஒரு லிட்டர் கொடுத்துட்டு இருந்துங்க. ஓகே சார். மரம் பெருசாக கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு இருந்துங்க. வந்து இந்த தொழு உரம், மாட்டு உரம். ஓகே. மாட்டு உரமா இருந்தாலும் சரி, ஆட்டு உரமா இருந்தாலும் சரிங்க. அதை வந்து செடி மரத்தை சுத்தி ரெண்டு கூட போட்டு இருந்துங்க. ஆனா மண்புழு இருக்குதுன்னு இந்த சார் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் என்னமோ சொல்றாருன்ட்டு அதையெல்லாம் கவனிக்க மாட்டேங்க. ஆனா இப்ப வந்து தோண்டி பார்த்து எடுத்து இப்ப மண்புழுவை காட்டினாருங்க. ஓகே சார். இப்போ சார் நம்ம இந்த 4 வருஷம் பாக்கு மரங்களுக்கு வந்து எந்த விதமான கெமிக்கல் கிடையாது, கொடுக்கலைங்க இல்லீங்களா சார்? ஜீரோங்க. இன்னொன்னு சார், ரெண்டாவது வந்து நம்ம பாக்கு மரம் விவசாயம் செய்யக்கூடிய இந்த விவசாய நண்பர்கள் என்ன பண்ணுவாருன்னா, வேர் அழுகல் வரும், வேர் முடிச்சு வரும், அழுகல் வரும், நிறைய வந்து கெமிக்கல். ஆமாங்க. நம்ம வந்து தடை செய்யப்பட்ட இது களக்கொல்லி எல்லாம் அடிக்கிறாங்க. ஓகே சார். அதுல வந்து களை அழிஞ்சு போகுதுங்க இல்லைங்களா? ஓகே. அதை பாருங்க, வேர் கீழெல்லாம் அது டேமேஜ் வருங்க. கண்டிப்பா சார். அப்ப சார் நம்ம தோட்டத்திலே வந்து வேரழுகளுக்காக, வேர் முடிச்சுக்காக எந்த விதம் எதுவுமே கொடுக்குறீங்க. டாக்டர் சாயில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுங்க. ஓஹோ. அப்ப சார் இப்ப 4 வருஷம் மரம் இருக்குதுல்ல சார், இதுக்கு வந்து ஏதாவது மேலே வந்து பூச்சி வரும், அந்த இலைப்புள்ளி நோய் வரும், ஏதாச்சும் எல்லாம் இல்லைங்க. இப்ப வந்து சாயந்தரமானா இந்த பறவைகள் கூட்டம் தான் அதிகமா வருதுங்க. வெரி குட் சார், வெரி குட் சார். ஏன்னா நம்ம சார் தோட்டத்திலே 4 வருஷம் பாக்கு செடி வயது ஆயிருந்தாலும் இந்த மரத்துக்கு வந்து எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்ல, கிடையாதுங்க. எந்த விதமான அந்த சிகோட்டாக்கா லிப் ஸ்பாட்டுமே இல்லைங்களா சார்? இலை வந்து பச்சை கிளி கலர்ல மின்னுது. ஆமாங்க. மின்னுறதுக்கு காரணம் என்ன சார்? சார் இந்த டாக்டர் சாயினுடைய இதே சைனிங் வருது என்னமோ அது தெரியலீங்க. சூப்பர் சார். இல்ல ஆனா டாக்டர் சாயில் ஊத்துறத பத்தி இல்லைங்க, அந்த அளவுக்கு தண்ணி கட்டணும். சூப்பர் சார். அப்போ சார் என்னன்னா, நம்ம தோட்டத்திற்கு வந்து 4 வருடம் மரத்துக்கு வந்து சாணி குப்பை போடுறோம். ஆமா, சாணி குப்பை போடுறோம். அப்ளிகேஷன். ஆமாங்க. 4 வருஷம் இப்ப அங்கங்க 2-3 இடத்துல எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கோங்க குப்பைக்கு. அந்த தியேட்டருக்காரர் இந்த சோள சீசன்னால வரமாட்டேங்கிறாங்க. அதை கூட்டணுங்க. ஆனா கூட்டுனா அது வைக்கிறப்ப மழை நல்லா பெய்ய வேணுங்க. கண்டிப்பா. இப்ப சார் உங்களுக்கு எல்லாம் மண்புழு எந்த அளவுக்கு நன்மை செய்யுது நம்ம மண்ணில இருந்து தெரியும் சார். இந்த மண்புழு நம்ம பார்த்தோம்ல சார், இந்த மாதிரி மண்புழுக்கள் நம்ம தோட்டத்துல இருக்கும்போது என்னென்ன பயன்கள் விவசாயிக்கு மற்றும் செடிக்கு இருக்கும் சார்? என்னன்னாங்க, அந்த மண்புழு அங்கங்க ஹோல்ஸ் போட்டு விடுதுங்க. ஓகே சார். அதுல வந்து தண்ணி சீக்கிரம் கீழே இறங்குங்க. சூப்பர் ஆச்சுங்களா? அது வழியா உரகிரமெல்லாம் போட்டா, நம்ம இது சாணி உரமெல்லாம் போட்டா அதனுடைய சார்பு அந்த ஹோல்ஸ் எல்லாம் கீழே டைரக்டா வேருக்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்குதுங்க. சூப்பர் சார். என்னன்னா நான் சயின்டிபிக்கலி சொல்றேன், பஞ்சபூதத்தில் ஒண்ணான அந்த காற்றும் இல்லைங்களா சார்? அந்த பஞ்சபூதத்துல காற்றில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இல்லைங்களா சார்? ஒரு செடி வந்து பஞ்சபூதத்தில் ஒண்ணான அந்த காற்றை வந்து நல்லா பயன்படுத்திக்கும் சார். வேர் மூலமாக அந்த ஆக்சிஜன் வந்து எடுக்கணும்னா அந்த ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும் சார் இல்லைங்களா? அந்த ஹோல்ஸ் மண்ணில கிரியேட் பண்ணணும் என்றால் உயிரியல் தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து மண்புழுக்கள் இருக்கும்போது சார் சொன்ன மாதிரி ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஹோல்ஸின் மூலமாக நல்ல ஆக்சிஜன் போகும்போது அந்த வேர் பகுதிக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இழுத்துக்கும் சார் இல்லைங்களா சார்? ரெண்டாவது வந்து காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த இலையை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த இலையை அப்சர்வ் பண்ணிக்கணும் என்றால் நம்ம செடியில வந்து பச்சையம் என்று சொல்றோம் சார். அந்த பச்சையம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சார். அந்த பச்சையம் நல்ல உருவாகணும் என்றால் சார் மண்ணில வந்து 3 தன்மைகளும் முக்கியம் சார். அந்த டாக்டர் சார் கொடுக்கும் போது மண்ணின் 3 தன்மைகள் இது வந்து மண்ணின் உணவு செயலி என்று சொல்றோம் சார். இந்த மண்ணின் உணவு செயலிங்கிறது வந்து ஒண்ணுக்கொண்ணு இணைந்து வேலை செய்யும் போதுதான் மண்ணின் பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மை, இது மண்ணின் உயிரியல் தன்மை. மண் மணக்குதல்ல சார்?
மண்ணு மணக்குது. அது மண்ணு எப்பவுமே மழை பெஞ்சா மணக்குங்க. ஆனா இப்ப மழை பெய்யலையில சார். மழை பெய்யலீங்க, தண்ணி பாய்ச்சி இருந்தானுங்க. பெய்யாம இருந்தாலும் இன்னைக்கு வந்து மார்ச் 10 மார்ச் 10/3/2026 மழை பெய்யாம இருந்தாலும் இந்த தோட்டத்துல மண் மணக்கிறதுக்கு காரணமே மண்ணின் 3 தன்மைகள் இல்லைங்களா சார்? ஆமா. ஓகே சார். அனைத்து விவசாய நண்பர்களுக்கு சார் உங்கள் அனுபவம் படி டாக்டர் சார் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பாக்கு தோப்பு செஞ்சா ஓகே, அதுல வந்து ரொட்டேட்டர் முதல் தலைமையை வெட்டக்கூடாதுங்க. சூப்பர் சார். அது வெட்டுனா அதனுடைய வேரெல்லாம் கட்டாயி போகுங்க. ஓகே சார். ரெண்டாவது வந்து இந்த களைக்கொல்லியை அடிக்கக்கூடாதுங்க. சூப்பர் சார். அது வேர்ல சொத்தை விழுதுங்க, மரத்தை சுத்தியும் கூட சொத்தை விழுகுதுங்க. கண்டிப்பா சார். அப்புறம் அப்படி பண்ண களை எடுத்துட்டு இருந்துங்க. ஆனா களை எடுக்கிறப்ப வந்து இந்த 2000 சில்லற நாத்துக்கு 20 ரூபாய்க்கு மேல செலவாகுதுங்க. இப்ப 2 தடவையா தான் பிரஷ் கட்டர் வாங்கிட்டு பிரஷ் கட்டர்ல அடிச்சிட்டு இருக்கோங்க. ஓகே சார். அப்போ சார் நம்ம டாக்டர் சாயில் பயன்பாடு பத்தி விவசாயிகள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? டாக்டர் சாயில் பயன்படுத்தினா, பாக்கு மரம் விவசாயிகளால டாக்டர் சாயில் பயன்படுத்தினா நல்லா ஈல்டு கிடைக்குங்க. கண்டிப்பா சார். மண்ணு வந்து மலடாகாதுங்க. ஆனா மரம் சுத்தமா இருக்குங்க. இன்னொன்னு சார், மண்ணு மலடாகாது, மண்ணு பூமித்தாய் உடம்புக்கு உள்ள வந்து நம்ம பைசனே போகாது. நம்ம சார் தோட்டத்துல வந்து 4 வருஷம் மரம் இருந்தாலுமே எந்த விதமான அந்த ரசாயன உரமே போட கிடையாது சார். ரெண்டாவது வந்து இந்த வேரழுகளுக்கு, வேர் முடிச்சுக்கு, குருத்தழுகளுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸ் கொடுக்கறது இல்லை. மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து இலைப்புலி நோய்க்கு, பூச்சி தாக்குதலுக்கு எந்த விதமான ஸ்ப்ரே கிடையாது. ஏன்னா இயற்கை